விளக்கமாக சொல். பெண்ணுருவில் வந்த நாகங்களை பார்த்து பின்தொடர்ந்தார்கள் உங்கள் வீரர்கள். அவர்களிடம் மயங்கி இருந்தபோது அந்த நாகவல்லி அவர்களை சுலபமாக அழித்து விட்டாள். சரி, இந்த பலகீனம் இல்லாத ஒருவனை இம்முறை உன்னுடன் நான் அனுப்பி வைக்கிறேன். இருவரை அனுப்பியே அவர்கள் வென்று விட்டார்கள். ஒருவர் எனும்போது இவன் அவர்களைப் போலல்ல. பெண்களை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான். கடமையை கண்ணாக நினைப்பவன். என்ன சொல்கிறாய்? என்ன மௌனம் சாதிக்கிறாய்? என் சொல்லில் நம்பிக்கை இல்லையா? இப்பொழுது அந்த நம்பிக்கை முழு அளவில் இல்லை. நீ மனிதனாக பிறந்ததால் தோல்வியை மட்டுமே நீ நினைக்கிறாய். வெற்றியை மட்டுமே சிந்தனை செய். வணக்கம் பிரபு. மதுகோடா, இதுநாள் வரை நீ காத்திருந்த தருணம் வந்துவிட்டது. ஜெயமே ஜெயமுடன் சென்று வா, வென்று வா. நாகவல்லி, நீ அழிந்தாய். நீ இங்கே இரு, வா போலாம். நாகவல்லி, இந்த குடும்பத்துல எல்லாத்தையும் நீ உன் கட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டதா நினைக்காத. இங்க என் பையன் இருக்கான். அவன் உனக்கு எதிராதான் இருப்பான். என்ன தெரியுதா? இனி நீ இங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. வா போகலாம். நான் இங்கதான் இருப்பேன். இது நம்ம எதிரியோட இடம். இங்க நீ இருக்க கூடாது. நாகவல்லி தாய் என்னோட எதிரி இல்ல. உன்னையும் நல்லா மாத்தி வச்சிருக்கா. வா போகலாம். முடியாது. நீங்க யாரு என்ன தடுக்கிறதுக்கு? நாகராஜா, இது நாகவல்லியின் உறைவிடம். நாங்கள் அவள் கட்டளையை மீற முடியாது. திரும்பி செல்லுங்கள். அந்த நாகவல்லி கிட்ட சொல்லுங்க,
இந்த கார்கோடன் தன்னோட மகனை அழைச்சிட்டு போறான்னு. நாகராஜா, எங்களை மன்னித்து விடுங்கள். தயவு செய்து இங்கிருந்து போய்விடுங்கள். டேய்! ஐயா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆதிசேஷா, உனக்குத்தான் நாகவல்லியின் ஆசைகள் எப்போதும் இருக்கிறதே. ஐயா, நீங்க என் கனவுல வந்து நாகவள்ளி தாயை போய் பார்க்க சொன்னீங்க. அதான் போயிட்டு இருக்கேன். உன் மனைவியை சந்திக்கத்தானே செல்கிறாய். மரங்கள் காய்த்திருக்கின்றன. பொறுமையோடு இருப்பவன் பழங்களை ருசிப்பான். பொறுமையற்றவனோ காய்களை தான் புசிப்பான். உன் வாழ்க்கை ருசியாவதற்கு கொஞ்சம் பொறுமையோடு இரு. கரு கொண்டிருக்கும் குழந்தை உருகொண்டு வெளிவரும் வரை கொஞ்சம் பொறுமையோடு இரு. அவளின் திருவிளையாடலுக்கு காரணங்களை தேடாதே. ஐயா, கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? விளங்க வேண்டுமென்றால் அவளுடைய கோயிலில் விளக்கேற்றி பாரேன். நாகவள்ளி தாயே, வாங்க, மத்த விளக்கே ஏத்தலாம். ஹேமா, நான் இங்க வருவேன்னு உனக்கு முன்னாலே தெரியுமா? தெரியும், நீங்க என்ன தேடி வருவீங்கன்னு உங்களை பார்த்து சாமியார் வந்து சொன்னாரு. உன் வாழ்க்கை ருசியாவதற்கு கொஞ்சம் பொறுமையோடு இரு. என்ன நின்னுக்கிட்டே இருக்கீங்க? ஏத்துங்க. என்னங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நாம 2 பேரும் மாலை மாத்திக்கிட்டது இந்த இடத்துல தான். அப்பாவுக்கு பைத்தியம் தெரிஞ்சது கூட இந்த இடத்துல தான். ஆமா, அப்பா அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்க, அதான் கூட்டு போலான்னு வந்திருக்கேன்.
இன்னும் 2 நாள் பொறுத்திருந்தா 48 நாள் விரதம் பூர்த்தி அடைஞ்சிரும். அதுக்கப்புறம் நாகவள்ளி தாய்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு நாம நிம்மதியா வீட்டுக்கு போலாம். ம். ஆதிசேஷா, உன் மனைவியை நீ சந்தித்தாயா? ஆமா ஐயா, எதுவும் நடக்காத மாதிரி பேசிட்டு போறா. பழங்களை நீ புசிக்க வேண்டும் என்றால் பொறுமை பொறுமை மிக அவசியம். என்னம்மா சொல்றீங்க? மறுபடியும் நான் ஃபேக்டரிக்கு போறதா? ஆமாப்பா, வேலு மனநிலை சரியில்லை. அங்கேயும் போய் அவன் ஏதாவது செஞ்சா நல்லா இருக்காது இல்லையா? அதனாலதான்ப்பா உன்ன ஃபேக்டரிக்கு போய் சொல்றேன். ஏமா, வேலு ஏதாவது சைக்காட்டிஸ்ட் கிட்ட கூட்டு போலாமா? வேண்டாப்பா, வேண்டாம். அவன் சீக்கிரம் குணமாயிடுவான். ம். தாயே நாகவள்ளி, சீக்கிரம் வேலுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுமா. பசி அடங்கவில்லை. இன்னும் கொண்டு வாருங்கள். என்ன நடராஜா, இவனுக்கு உணவளித்து எனது வீரர்கள் சோர்வடைந்து விடுவார்கள் போல இருக்கு. வெற்றி ஒன்றை மட்டுமே பார், காரியங்களை வேகமாக முடிப்போம். சரி நடராஜா, முதலில் எங்கிருந்து துவங்குவோம்? நாகவல்லியின் கோட்டை வாசல். இவனை அங்கு கொண்டு நிறுத்தினோம் என்றால் பிறகு இவன் பார்த்துக் கொள்வான். முதலில் வந்தவர்கள் பெண் பித்தர்கள். இவன் சாப்பாட்டு பித்தனாக இருக்கிறான். கவலைப்படாதே கார்கோடா, இன்னும் ஓரிரு உதயங்கள் தான். பிறகு அந்த கோட்டையும் குளமும் உன் வசம். இவர்தான் என் ஹஸ்பண்ட். வணக்கம். வணக்கம். நாங்க கிளம்புறோங்க. உங்களோட பக்தி எங்களை ரொம்ப மேய்ச்சல் இருக்க வச்சிருச்சு. வேற எந்த சிந்தனையும் இல்லாம நீங்க அந்த நாகவள்ளி தாயை வணங்குற விதம் ரொம்பவே ஆச்சரியப்பட வைக்குது. நானும் ஒரு காலத்துல கடவுள் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாம தாங்க இருந்தேன். எல்லாத்தையும் கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன். இன்னும் சொல்ல போனா இவரை நான் கல்யாணம் பண்ணிட்டது கூட இந்த நாகவள்ளி தாயுடைய அருளானதான். அதுக்கப்புறம் தான் நானே மாறினேன். அந்த நாகவள்ளி தாய் உங்க குறைய தீர்த்து வச்சுட்டா. கண்டிப்பா உங்க குறைய கூட. என்னாச்சு? அமைதியா இருங்க, என்னன்னு பாக்க. என்னன்னு தெரியல, திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அம்மாவுக்கு என்ன ஆச்சு தெரியலமா. என்னாச்சுன்னு திடீர்னு மயக்கம் விழுந்துட்டாங்க. பாருங்களேன். ஒண்ணுமில்ல, கவலைப்படாத தாயி, நீ தாயாக போறமா.
நாகவல்லிய வேண்டுனது வீண் போகலம்மா, நீ தாயாக போற. மெதுவா பார்த்து. ரொம்ப நன்றிம்மா. நல்லா இருமா, சந்தோஷமா இரு. நான் போயிட்டு வரேன். நாகவல்லி என்னைக்கும் உனக்கு துணை இருப்பா. அசுரர்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். 1 2ஆவும் 2 4ஆவும் உருமாறுவாங்கன்னு. ஆனா இங்க எல்லாமே தலைகீழா இருக்கு. முதல்ல 2 பேர் வந்தாங்க, நாம அவங்கள அழிச்சோம். இப்போ ஒரு அசுரப்படையே வரும்னு எதிர்பார்த்தா ஒருத்த மட்டும்தான் வந்திருக்கான். அவனும் சாப்பாட்டு பிரியனா இருக்கான். எதிரிகளின் போர் யுக்திகளை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை சாதாரணமாக எண்ணக்கூடாது. இருவர் வந்த இடத்தில் இவன் ஒருவன் மட்டுமே வந்திருக்கிறான் என்றால் இவன் பெரிய வீரனாக இருக்கலாம் அல்லவா? அவனோட போர் புரியறதுனால அழிவுகள் தான் அதிகமாகும். அதை எப்படி நம்ம தவிர்க்கிறது? கார்கோட மகாராஜாவோட போர் புரியறத பத்தி எந்த கவலையும் இல்ல. ஆனா எப்படியெல்லாம் அவருக்கு பலவிதமான உதவிகள் வேற மாதிரி கிடைக்கும் போது நாம என்ன செய்ய முடியும்? பயப்பட வேண்டாம். நமக்கு துணை நமது மக்கள். அவர்கள் எல்லளவும் பின்வாங்க மாட்டார்கள். எதிரிகளை அழித்தே ஆக வேண்டும். இந்த முறையும் நாம வெற்றி பெற்றே ஆகணும். எத்தனை பேர் வந்தாலும் அவங்களுக்கு பதிலடி கொடுத்தே ஆகணும். சரியாக சொன்னாய். இனத்திற்குள் மோதல் ஏற்படுத்தி அதில் குளிர்காய நினைக்கும் கழுகுகளுக்கு நாம் சரியான பாடம் கற்பிக்க வேண்டும். நாகவல்லி, இப்ப வந்திருக்கிற இந்த அசுரன் என்ன செய்யறது? என்ன செய்ய வேண்டும் என்பது தெரியுமே. எப்படி செய்ய வேண்டும் என்று கேள். திருவிளக்கு ஏற்றும் திரிகளும் அதன் பயன்களும். வாழைத்தண்டின் நாரினால் உருவாக்கப்பட்ட திரி தெய்வ குற்றம் பிதர் சாபம் நீங்கி சாந்தி ஏற்படும். பருத்தி பஞ்சினால் திரிக்கப்பட்ட திரி நல்லவை அனைத்தும் செய்யும். தாமரை தண்டின் நூலால் திரிக்கப்பட்ட திரி முன்வினை பாவம் போக்கும். இருக்கும் செல்வம் நிலைத்து நிற்கும். வெள்ளை எருக்கம் இலை பட்டையால் திரியாக்கப்பட்ட திரி நிறை செல்வம் ஏற்படும். பேய் பிடித்தவர்களுக்கு அதன் தொல்லை தீரும். புது மஞ்சள் சேலை துண்டால் செய்யப்பட்ட திரி தேவியின் அருள் கிட்டும். வியாதிகள் குணமாகும். காற்று சேட்டைகள் நீங்கும். சிவப்பு நிற சேலை துண்டினால் திரிக்கப்பட்ட திரி திருமண தடை நீங்கும். மலட்டுத்தன்மை போக்கும். செய்வினை தோஷங்கள் விலக்கும். பன்னீர் விட்டு காய வைத்த வெள்ளை வஸ்திர துண்டால் திரிக்கப்பட்ட திரி உத்தம பலன் அத்தனையும் உதயமாக்கும். அம்மா, ஹேமா, வாங்க மாப்ள. அம்மா, நாகவல்லி தாயோட புண்ணியத்துல நம்ம குடும்பத்துக்கு வந்த எல்லா துன்பங்களும் விலகிடுச்சுமா. அப்பா எங்கம்மா? நீ இங்கிருந்து போனதுல இருந்து அவர்தாம்மா ரொம்ப இடிச்சு போயிட்டாரு. மந்திரவாதி அது இதுன்னு என்னென்னமோ. என்னம்மா சொல்ற? மாப்பிள்ள, நீங்க ஹேமா கிட்ட எதுவும் சொல்லலையா? இல்லத்த, இப்ப இருக்கிற சூழ்நிலையில எதுவும் சொல்ல வேணாம்னு நினைச்சேன். என்னங்க சொல்றீங்க? அப்பா எங்க? ஏமா, நீ பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை. நீ காணுன்ற வேதனையில் இருந்தப்போ ஒரு மந்திரவாதி வந்து வசியம் பண்ணி நம்ம வீட்டில் இருந்த நாகதீபத்தை திருட பார்த்தா. நாகதீபம்? நான் கோவில் சத்திரத்தில் இருந்தப்போ அந்த நாகதீபம் தான் என் கனவுல வந்துச்சு. இப்போ அந்த நாகதீபம் எங்கம்மா? இல்லை, அது நம்ம வீட்டில் சேஃபாக தான் இருக்கு. வந்தவங்க அதை அப்படியே விட்டு போயிட்டாங்க. இல்ல மாப்பிள்ள, அதுக்கப்புறம்
ஒரு பெரியவரை இறக்கப்பட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோம். அவர் போகும்போது நாகதீபத்தை எடுத்துட்டு போயிட்டாரு. என்னத்த சொல்றீங்க? ஆமா மாப்பிள்ள, பரம்பரை பரம்பரையா காப்பாத்திட்டு வந்த நாகதீபம் இப்ப நம்ம வீட்டுல இல்ல. அம்மா அழாதம்மா, அந்த நாகவழி தாய் கண்டிப்பா அதை கண்டுபிடிச்சு கொடுத்துருவா. அழாதம்மா. சரியத்த, நான் கிளம்புறேன். வந்த விஷயத்த அம்மா கிட்ட கூட இன்னும் சொல்லல. இருங்க மாப்பிள்ள, டிஃபன் ரெடி பண்ணிருக்கேன், சாப்பிட்டுட்டு போங்க. இல்ல அத்த, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். 2 நாள் கழிச்சு அம்மாவை கூப்பிட்டு வரேன். அது வரைக்கும் ஹேமா நீ டயர்டா இருப்ப, போய் குளிச்சுட்டு ரெஸ்ட் எடு. மாப்பிள்ள கிளம்பட்டும், அப்புறமா வருவாரு. நீ போ. மாப்பிள்ள, ராஜான்னு ஒருத்தர் உங்களை தேடி இங்க வந்தாரு. ராஜாவா? இங்க எதுக்கு வந்தா? என்ன சொன்னா? அவரை நாங்க ஏற்கனவே திருநாகேஸ்வரம் கோவில்ல பார்த்திருக்கோம். ஆனா அப்ப அவர் இப்படி இல்ல. தாடியெல்லாம் வளர்த்துட்டு சாமியார் மாதிரி இருந்தாரு. அப்ப அவரால் பேசக்கூட முடியல. கோவில் கட்டுங்கன்னு சைகையில காமிச்சாரு. பல வருஷங்களா மறந்து போன விஷயத்த அவர்தான் மாப்பிள்ள ஞாபகப்படுத்தினாரு. அப்போ மனைவி குழந்தையெல்லாம் பிரிஞ்சிருந்தாரு. இப்ப மனைவியோட சேர்ந்துட்டார் போல இருக்கு. அவங்க வீட்லயும் அவங்க அப்பா ஒரு உயில் எழுதி வச்சிருக்காராம். 3 குடும்பம் ஒன்னா சேர்ந்து சிவனுக்கு கோவில் கட்டணும்னு. மத்த 2 குடும்பங்களை தேடிட்டு வந்ததா தான் சொன்னாரு. நம்ம விலாஸ் அவருக்கு எப்படி தெரியும்னு தெரியல. இங்க உங்களை தான் பார்க்க வந்ததா சொன்னாரு. நீங்களும் ஹேமாவும் வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட கலந்து பேசிட்டு உங்களையும் கூட்டிட்டு அவங்க வீட்டுக்கு வரோம்னு சொன்னேன் மாப்பிள்ள. மறுபடியும் அந்த வீட்டுக்கா? இல்லத்த, ஏதாவது சிக்கல் வந்துருமோன்னு பயமா இருக்கு. என்ன சொல்றீங்க மாப்பிள்ள? அது ஆமாத்த, ஹேமா என்கிட்ட இருந்து கோச்சிட்டு வந்தது காரணமே அந்த ராஜாவோட தம்பி தான். தன்னோட அண்ணன் இறந்து போயிட்டு தான் நினைச்சிட்டு இருக்கான். இப்ப நீங்க திடீர்னு ராஜா உயிரோட வந்திருக்கான்னு சொல்றீங்க, அதுவும் கோயில் கட்டணும்னு வேற சொல்றீங்க. எனக்கு என்னமோ அவசரப்பட வேணாம்னு தோணுது. முதல்ல நம்ம எல்லாருமே உட்காந்து மனம் திறந்து பேசிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த நாகவழி தாய் உத்தரவு கொடுத்தா கண்டிப்பா அந்த ஃபேமிலி போய் மீட் பண்ணலாம். சரி மாப்பிள்ள. சரி அத்தை, நான் கிளம்புறேன். வாங்க. வரேன். நாகவல்லி தாயே, எங்க குடும்பத்தை நீதான் காப்பாத்தணும். நடக்கிறதெல்லாம் நல்லதா இருக்கணும். ஹேமா, பசிக்கிறதே, பார்ப்போம். முயல். யானை பசிக்கு சோள பொரியா? என்ன சொல்ற நீ? ஏன் இப்படி தேவையில்லாம பேசுற?
நான் தேவையில்லாம பேசுறேனா? நம்ம பையன் தாங்க ஏமாந்தவன். வீட்டுக்கு வந்தவ அவனை நல்லா ஏமாத்துறா. என்ன நீ? அவ பாவம். என்னங்க பாவம்? அவ எங்கேயோ தொலைஞ்சு போனா, இவன் போய் தேடி புடிச்சு கூட்டிட்டு வந்திருக்கான். வந்தவன் நேரா இங்க வரல, அத பத்தி நினைச்சு கூட பாக்கல. இப்போ குழந்தை உண்டாயிருக்காங்கிற செய்தி மட்டும் வருது. என்னங்க இதெல்லாம்? வாய் அடக்கி பேசு. ஆதிக்கு தெரிஞ்சா ரொம்ப சங்கடப்படுவான். அவனே சங்கடப்பட்டு தான் அவளை இங்க கூட்டிட்டு வராம இருக்கான். சுஷிலா, நீ நினைக்கிற மாதிரி ஹேமா இல்ல. நிதானமா பேசுவோம். இதெல்லாம் இந்த நாகவள்ளி தாயோட அனுகிரகம். நாகவள்ளி தாய் கோயில்ல தான் அவங்க மாலையை மாத்திக்கிட்டாங்க. இப்ப அதே கோயில்ல தான் ஆதி மறுபடியும் ஹேமாவை சந்திச்சிருக்கான். ஆமா, எல்லாத்துக்கும் தெய்வத்து மேல பழிய போட்டுட்டு அவ தப்பிக்க பாக்குறா. பாவங்க நம்ம ஆதி. இத்தனை நாள் ஹேமா காணோன்னு நம்ம வருத்தப்பட்டு இருந்தோம். இப்ப திரும்பி வந்துட்டான்னு சந்தோஷப்படு. மத்ததெல்லாம் நடக்கிறபடி நடக்கட்டும். அழாத கற்பகம். நம்மள நாகவள்ளி அத்தா என்னைக்குமே கைவிட மாட்டா. நான் கேட்க போறது வேற. ஐயா, எங்களோட சத்தியத்தை சோதிக்காதீங்க ஐயா. நாகவள்ளி தாய் மேல ஆணையிட்டு இருக்கோம். தயங்காம கேளுங்க ஐயா. சரி, நடக்க போற அந்த யாகத்துக்கு ஒரு பச்சிளங் குழந்தை வேணும். அதனால உனக்கு பிறக்க போற அந்த குழந்தைய எனக்கு தந்துடுங்க. உங்களால முடியும். நாகவள்ளி மேல சத்தியம் செஞ்சு கொடுத்துருக்கீங்க. சத்தியத்தை பொய்யாக்க மாட்டீங்கன்னு நம்புறேன். என்ன, உங்கள் இருவரையும் பார்த்தால் ஏதோ துக்கத்தில் இருப்பது போல் தெரிகிறது. ஐயா, எங்களுக்கு ஒரு சோதனை. ரொம்ப நாள் கழிச்சு என் மனைவி அந்த நாகவள்ளி ஆத்தா கருணையினால உண்டா இருக்கா. ஆனா பிறக்க போற அந்த குழந்தைய தனக்கு தரணும்னு சொல்லி ஒரு துறவி சத்தியம் வாங்கிட்டாரு. புரிகிறது உங்கள் வேதனை. இப்போ நாங்க என்னையா பண்றது? ஆமாம், நாகவல்லி தாயாரின் அருளால் தான் உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டியது என்று கூறினீர்கள் அல்லவா? ஆமா. அப்படியானால் பிறக்க போகும் அந்த குழந்தையை நாகவல்லி தாயாரிடமே விட்டு விடுங்கள். அவள் பார்த்துக் கொள்ளட்டும். ஹேமா, இந்தா. உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சு மறந்தே போயிட்டேன். நீ நல்லபடியா திரும்பி வரணும்னு நாகவல்லி கோயிலுக்கு பூச்சட்டி எடுக்கிறேன்னு வேண்டிக்கிட்டு இருக்கேம்மா. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றணும். எப்பமா நிறைவேற்றணும்? வர்ற ஆடி மாசம் முதல் வெள்ளி போனா ரொம்ப நல்லதுமா. சரிம்மா, அப்ப நான் அவர்கிட்ட சொல்லி எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணிடுறேன். மாப்பிள்ளை ஏமா தொந்தரவு பண்றேன்? நான் அப்பா கிட்ட சொல்றேன். அப்பா எல்லா ஏற்பாடும் பண்ணுவாரு. எதுக்குமா? பாவா அப்பா, அவருக்கு எதுக்கு சிரமம்? நான் அவர்கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணிடுறேன். சரி, குடி.
போய் கும்பிடுங்க. ஐஸ்வர்யா, இத்தனை நாளும் இந்த தெய்வத்தை நான் அறிஞ்சிக்காம இருந்த பாவமெல்லாம் போயிருச்சுமா. இந்த வீட்டையே கோயிலா மாத்தினது நீதாம்மா. இல்லத்த, இந்த வீட்டை அந்த நாகவல்லி தாய் அவ கோயிலா மாத்தணும்னு நினைச்சிருக்கா. அதான் உங்க புள்ள மூலமா நமக்கு சொல்லிருக்கா. நாளுக்கு நாள் அவ புகழும் அதிகரிக்கும், கூட்டமும் அதிகரிச்சிருமா. அதனால நான் ஒண்ணு செய்யலான்னு இருக்கேம்மா. என்னத்த? நீ, பானு, குழந்தைங்க எல்லாருமே ஒரு வாடகை வீட்டை பார்த்துட்டு அங்கேயே இருங்கம்மா. நான் வயசானவ, இப்ப இருக்கிற மாதிரியே ஒரு மூலையில இங்கேயே அவ காலடியிலேயே நான் கிடக்கிறேம்மா. அத்த, நீங்க சொல்றத எப்படி ஏத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த நாகவல்லி ஆத்தா அப்படிதான் நடக்கணும்னு நினைச்சிருந்தா அதுதான் நடக்கும். நல்ல வேலைம்மா, நான் சொன்னதை நீ தப்பா புரிஞ்சுக்கலையே. எப்படி அத்த? எப்படி உங்களை நான் தப்பா நினைக்க முடியும்? இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒவ்வொருத்தர் வாயில இருந்து வர வார்த்தைங்களை கூட அந்த நாகவல்லி ஆத்தா தான் கட்டுப்படுத்துறா. அவதான் நம்ம எல்லாரையும் வழி நடத்துறா. அதனால எது நடந்தாலும் சரி, அந்த ஆத்தா மேல பாரத்தை போட்டு நம்ம அதுபடியே நடந்தா போதும். அவ நம்ம எல்லாரையும் காப்பாத்துவா. அம்மா, என்ன நடக்குதுங்க? இந்த வீட்டுல இருக்கவங்க தான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாங்க. வெளியில இருந்து கூட்டமா வரவங்களை நீங்களா துரத்தலாம்ல? ஐயோ வேலு, அந்த நாகவல்லி தாய். போது நிறுத்துமா. ஹலோ, யார் நீங்க? என்ன சத்தமா சாப்பிடியா? எல்லாம் வெளிய போங்க. போங்க வெளிய. சடைய வச்சிட கூடாது. உடனே கும்பலா எல்லாம் வந்துருங்க. போங்க வெளிய. என்னடா இது? ஏன்டா இப்படி பண்ற? அம்மா, சும்மா இருமா. உனக்கு தான் சொல்றேன். இதுக்கு மேல இந்த வீட்டை தான் கூட்டத்தை பார்த்தேன். நான் அந்த வீட்டை விட்டு போயிடுறேன். ஐஸ்வர்யா, இந்த வீட்டுல நம்ம வாயிலிருந்து வர்ற வார்த்தைகளை கூட அந்த நாகவல்லி தாய் தான் கட்டுப்படுத்துறான்னு சொன்னேன். இப்ப அவன் வாயிலிருந்து வீட்டை விட்டு போயிடுவேன்னு வந்துருச்சு. என்னம்மா இது? என்ன தாயே? என் பையன் தப்பு செஞ்சிருக்க மாட்டான்னு எனக்கு தெரியும். ஆனா அத சொன்னா யாரும் நம்ப போறதில்ல. இப்போ உங்க பொண்ணு நம்ம எல்லாரையும் தவிக்க விட்டுட்டா. ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம்ல, நாங்கெல்லாம் நிம்மதியா இருந்திருப்போம்ல. இல்ல சம்பந்தி, அவ என்ன மனநிலையில இருந்தேனே தெரியலன்னு சொல்றா. இதெல்லாம் ஒண்ணு எனக்கு சரியா படல. சரி, அது போகட்டும். இத்தனை நாள் கழிச்சு வந்தாலே உடனே அத்தை மாமாவை பார்க்கணும்னு தோணுச்சு அவளுக்கு? வரவே இல்லைல்ல. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா இவ்வளவு நாளா அவ எங்க இருந்தா, என்ன சாப்பிட்டா, சரியா தூங்குனாளா எதுவுமே தெரியல. கொஞ்ச நாள் அவ ரெஸ்ட் எடுக்கட்டும், அதுக்கப்புறம் நானே கொண்டு விடுறேன் சம்பந்தி. வேண்டாங்க, அவ இஷ்டப்படி அவ அங்கேயே இருக்கட்டும். நீங்க கோவிச்சுக்க கூடாது. நான் கோவப்படலங்க. கல்யாணமாகி 5-6 வருஷம் ஆச்சு. அவங்களுக்கு ஒரு குழந்தை இல்லையேன்னு எங்களுக்கு வருத்தமா இருக்காதா? இப்ப அவ உண்டாயிருக்கான்னு நீங்க வந்து சொல்றீங்க. அவ வந்து எங்கிட்ட சொன்னா என்ன? சம்பந்தி, நீங்க எதையுமே தப்பா எடுத்துக்க கூடாது. இவ்வளவு நாளா அவ எங்க போனா, எங்க இருந்தா எதுவுமே எங்களுக்கு தெரியல. ஆனா மாப்பிள்ள அவகிட்ட எதையும் கேட்டு தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொன்னதுனால அவகிட்ட நாங்க எதையுமே கேட்கல சம்பந்தி. ஆமா, இவன் ஒருத்தன் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு தான் தலையில தானே மண் அள்ளி போட்டுக்குவான். ஐயோ சம்பந்தி, எனக்கு என்னங்க, நான் இனிமே அவங்க 2 பேரோட வாழ்க்கையில தலையிட மாட்டேன். அவங்க இஷ்டப்படி எப்படி வேணாலும் இருக்கட்டும். கொஞ்சம் இருங்க, காஃபி எடுத்துட்டு வரேன். இல்ல, காஃபி எல்லாம் வேணாம். பரவாயில்ல, நீங்க உட்காருங்க. என்னங்க, அத்தை ஏதாவது சொன்னாங்களா?
நான் வந்து அவங்கள பார்க்கலன்னு என் மேல கோவமா இருக்காங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு மேலே எந்த வருத்தமும் இல்லை. எப்படிங்க இல்லாம இருக்கும்? கண்டிப்பா இருக்கும். எனக்கு அவங்கள பார்க்கறதுக்கு எப்ப தைரியம் வருதோ அப்ப அவங்கள வந்து பார்க்கறேன். ஹேமா, நீ தான் தேவையில்லாம கில்ட்டி கான்ஷியஸ்ல இருக்க. அப்படிலாம் இல்லைங்க. இதை பாருங்க, ஒரு சில விஷயத்தை நம்ம யோசிச்சு பார்க்கும்போது நம்மளால ஆன்சர் பண்ண முடியாது. அப்படிதான் ஏதோ உங்ககிட்ட நான் கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்பிட்டேன். வீட்டை விட்டு கிளம்பி நான் எங்க வீட்டுக்கு வந்தேன்னா ஓலைச்சுவடியை படிச்சு பார்த்தேன். படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம 2 பேருக்கு பிறக்க போற குழந்தை தான் கோவில் கட்ட போதுன்னு தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷத்தோட உங்களை பார்க்கலாம் தான் வந்துட்டு இருந்தேன். என்னையும் அறியாம நானு நம்ம மாலை மாத்திக்கிட்ட நாகவல்லி கோவிலுக்கு போயிட்டேன். அதாங்க நடந்துச்சு. ஹேமா, இதே மாதிரி விஷயம் எனக்கும் நடந்திருக்கு. அதை விளக்கவும் முடியல, விளங்கிக்கவும் முடியல. ஹேமா, நம்ம மனசுல குடியிருக்கிற தெய்வம் நம்மளை வழி நடத்தும் போது நம்ம எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது. ஓகே? என்னங்க, நீங்க என்னதான் சொன்னாலும் நான் ரொம்ப குழம்பி போயிருக்கேன். எனக்காக எப்ப கொஞ்சம் அமைதியா இருக்கும் அத்தைய பார்க்கணும்னு தோணுதோ அப்ப வந்து நான் வீட்டுல அத்தைய பார்க்கறேன். ஓகேவா? ஓகே, டேக் யுவர் ஓன் டைம். ஆனா ஒரு விஷயம், அம்மாக்கு மேல எந்த வருத்தமும் இல்லை. ஓகே, சரியா? தெரியும், நீ இங்கதான் சுத்திக்கிட்டு இருப்பன்னு எனக்கு தெரியும். Hey!